ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சன்னா மசாலா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பழுத்த தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம், அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய், 5 முந்திரி, கொஞ்சமாக சீரகம். இந்த கப்பில் 1 கப் கொண்டக்கடலையை 7 மணி நேரம் ஊற வச்சுட்டு 4 விசில் விட்டு நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்ததில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேஸ்ட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலை விட்டுக்கலாம். ஆயில் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே ஆட் பண்ணால் தான் எண்ணெயோடு சேரும்போது நல்ல கலராக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். மசாலா ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். லிட்டு போட்டு வைங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். பாருங்கள், இப்போ மசாலா எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளிலாம் நல்லா குழைவாக வதங்குற அளவுக்கு இது வேகணும். மறுபடியும் லிட்டு போட்டு வச்சுக்கோங்க. தக்காளியெல்லாம் இந்தளவுக்கு குழைவாக வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்ச கொண்டக்கடலையோட தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கிறேன். நம்ம ஊற்றின தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சோடனே நம்ம கொஞ்சமாக கொண்டக்கடலையை மட்டும் எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். இது நமக்கு ஜஸ்ட்டு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறோம். நான் ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் தான் எடுத்து அரைச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை கிரேவி நிறையா வேணும்னா நீங்கள் நிறைய எடுத்து அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இந்த கொண்டக்கடலை பேஸ்ட் நம்ம போட்டதுக்கப்புறம் கிரேவி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது சிம்மில் மூடி போட்டு வைக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே. நான் கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் இது லிட்டு போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இது சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லேயே இருந்து இது கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சன்னாவோட அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய், சீரகம், முந்திரி இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை தேங்காய் இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும்னா கொதிக்க விட்டுட்டு இறக்கிக்கலாம். இப்போ இந்த தேங்காய், சீரகம், முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன்.
தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட் இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நான் ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுறேன். மூடி போட்டு மறுபடியும் சிம்மில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த அடுப்போட சூட்லேயே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நம்ம சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய சன்னா மசாலா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.